வணக்கம் நண்பர்களே. நான் அடிக்கடி கவனித்திருக்கிறேன், நேர்மையான மனிதர்களை மக்கள் முட்டாள் என்று நினைக்கிறார்கள். நீங்களும் காலத்தைப் போலவே மாறிவிடுங்கள். உங்களை மதிக்காதவர்களை ஒருபோதும் மீண்டும் சந்திக்காதீர்கள். விஷம் சும்மா பேரில்தான் கெட்ட பெயர் வாங்குகிறது. ஒருவர் உயிருக்கு உயிரானவர் துரோகம் செய்யும் போதுதான் மனிதன் செத்துப் போகிறான். நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, இந்த உலகில் அதிகம் ஏமாறுபவர் யார்? பதில் மிகவும் எளிமையானது. நேர்மையான, நல்ல இதயம் கொண்ட, மற்றவர்களின் நலனை விரும்பும், யாருக்கும் தீங்கு நினைக்காத எளிய மனிதன்தான் பெரும்பாலும் அதிக காயமடைகிறான். ஏனென்றால் இந்த தந்திரமான உலகில் உண்மை மற்றும் அப்பாவத்தனம் ஆகியவை பலவீனமாக கருதப்படுகின்றன. உங்களுடன் இது நடந்திருக்கிறதா? நீங்கள் யாரையாவது கண்மூடித்தனமாக நம்பி அதே நபர் உங்களை ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கிறாரா? அல்லது நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவர் உங்கள் முதுகில் குத்தி உங்கள் காலடியில் உள்ள நிலைமை பிடுங்கப்பட்டதா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இன்று நாம் சாணக்கிய நீதியின் அந்த மாபெரும் ஞானத்தை பற்றி பேசப் போகிறோம். அது ஒவ்வொருவருக்கும் தந்திரமான மனிதர்களை அடையாளம் காணவும், துரோகிகளின் வலையிலிருந்து தப்பிக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. ஏனெனில் சாணக்கியர் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார், இந்த உலகில் ஒவ்வொரு புன்னகையும் உண்மை அல்ல, கை கொடுக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் நண்பர் அல்ல. இந்த வீடியோவில் ஒவ்வொரு தந்திரமான மற்றும் துரோக நபருக்குள்ளும் மறைந்திருக்கும் அந்த 7 ரகசிய அறிகுறிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இந்த அறிகுறிகளை நீங்கள் அடையாளம் காண கற்றுக்கொண்டால் யாரும் உங்களை முட்டாளாக்க முடியாது. எதிரில் இருப்பவர் எவ்வளவு புத்திசாலியாகவோ அல்லது தந்திரமாகவோ இருந்தாலும் சரி. எனவே இனிமேல் யாரும் உங்களை முட்டாளாக்கவோ உங்கள் பலனை பயன்படுத்தவோ கூடாது என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்கவும். ஏனெனில் இன்றைய இந்த அத்தியாயம் உங்கள் சிந்தனையை மாற்றும். இது தந்திரமானவர்களை அடையாளம் காண கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வகையான ஏமாற்று, சூழ்ச்சி மற்றும் துரோகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதையும் உங்களுக்கு கூறும். ஏனெனில் உங்களிடம் சாணக்கியரின் கொள்கைகள் இருக்கும்போது எந்த சூழ்ச்சியும் எந்த துரோகமும் உங்களை தொட முடியாது. சரி, சாணக்கிய நீதியின் 7 வழிகளை கொண்டு தந்திரமானவர்களிடமிருந்து விலகி இருப்பது எப்படி, துரோகிகளை அடையாளம் காண்பது எப்படி என்று பார்ப்போம். ரகசியம் 1. இனிப்பான பேச்சு, ஆனால் முதுகில் குத்துவது. நீங்கள் சிலரை கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் நேரில் பார்க்கும்போது மிகவும் இனிமையாக பேசுவார்கள். அவர்களை விட நல்லவர் யாரும் இருக்க முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவர்களின் பேச்சு, நடத்தை, பாசம் எல்லாமே மிகவும் கச்சிதமாக இருக்கும். நீங்கள் யோசிக்காமல் அவர்களை நம்பிவிடுவீர்கள். ஆனால் சாணக்கியர் இத்தகையவர்களை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். அதிகப்படியான இனிமையான வார்த்தைகளை பேசும் நபர் பெரும்பாலும் எதையாவது மறைக்கிறார். உண்மையானவர்கள் எப்போதும் இனிமையாக பேச வேண்டியதில்லை, ஆனால் அவர்கள் மனதில் உண்மை இருக்கும்.